என் வாழ்க்கை வரலாற்றிலே முதல் முறை மக்களே வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் அல்லு லவ்ஸ் பிரியா. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம்னா, நான் சமையல் பண்ண போறோம் மக்களே. லக்கி கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயத்த லக்கிக்காக செஞ்சு கொடுத்து லக்கிய நான் வந்து சர்ப்ரைஸ் பண்ண போறேன். இந்தியன் தொலைக்காட்சி வரலாற்றில் சோலோவா நான் வந்து குக் பண்ண போறேன். அதுவும் ஒரு சூப்பரான ஒரு புதுவித டிஷ். என்ன குக் பண்ண போறோம் ஏது எல்லாமே வீடியோல இருக்கு. நிறைய பேர் குக்கிங் பண்ற வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. ஸோ இந்த வீடியோக்கு உங்க ஆதரவை பொறுத்து நான் சமைக்கிறதெல்லாம் உங்களுக்கு குக்கிங்கா பண்ணி காட்டுறேன். ஸோ எஸ், அதான் வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்க. பார்த்து மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே மக்களே, ஸோ எதுக்கு இந்த சமையல் திடீர் முடிவு, திடீர் சமையல் முடிவுன்னு நீங்க கேட்கலாம். சுமார் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி லக்கி என்கிட்ட ஒரு விஷயம் கேட்டு, நாளைக்கு என்ன பாப்பி வேணும் உனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு? அன்னிலேருந்தே என் மைண்ட்ல இந்த ஒரு சமையலை நம்ம சமைக்கணும்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் அன்பார்ச்சுனேட்லி நம்ம கிட்ட கேஸ் ப்ராப்ளமா இருந்ததுன்றதுனால சருக்கு நீ கேஸ் பக்கமே போகக்கூடாது, புதுசாக எதையும் பண்ணக்கூடாதுன்னு என் கைகளை கட்டி போட்டு, அதனால நான் எவ்வளவு நாள் கொஞ்சம் அமைதியா இருந்துட்டு இருந்தேன். ஸோ இன்னைக்கு ஃபைனலாக நமக்கு வந்து டைமும் கிடைச்சிருக்கு, அதுக்கான சூழ்நிலையும் அமைஞ்சிருக்கு. ஏன்னா சருக்கும் லக்கியும் பிளேயிங்க்கு போயிருக்காங்க. எப்படியும் சாலிடா 1 hour ஆகும் அவங்க வரத்துக்கு. அவங்க வரத்துக்குள்ள இந்த கிச்சன் ஃபுல்லா நம்மளுடைய ராஜ்யம் தான் மக்களே. முக்கியமா இன்னொரு விஷயம், நம்ம வீட்டுல வந்து கேஸ் காலி. சுத்தமா கேஸ் எல்லாம் 2 நாளா நாங்க இண்டக்ஷன்ல தான் குக் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் கேஸ் வரல. ஃபோன் பண்ணா இன்னும் இப்போ வந்துடும் அப்போ வந்துடும் தான் சொல்றாங்க. இது எப்போ முடிய போகுதுன்றதும் எங்களுக்கு தெரியல. ஓகே மக்களே, நம்ம வந்து அவங்க வர்றதுக்குள்ள நம்ம வந்து சர்ப்ரைஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். வந்து மோமோஸ் தான் வந்து சமைக்க போறோம், வீட்லயே சமைக்க போறோம். கொஞ்சம் பெரிய டிஷ் தான். ஏன்னா யூடியூப்ல எல்லாம் பார்த்தா நிறைய பண்றாங்க. நான் ரொம்ப சுருக்கி ஈஸியா கிட்ஸுக்கு எப்படி பண்றதுன்னு சாட் ஜிபிடியில கேட்டு அதுக்கான ரெசிபிலாம் வாங்கி வச்சிருக்கேன். மோமோஸ் பண்றதுக்கு மெயினா தேவை வந்து மைதால தான் மோமோஸ் பண்ணுவாங்க. பட் நம்ம வந்து மைதால பண்ண போறது இல்லை, பிகாஸ் அது ஹெல்த்தி இல்லைங்கிறதுனால நம்ம வந்து வீட்டுல பண்ண போறோம். வீட்னா கோதுமை மாவுல பண்ண. ஓகே மக்களே, கொஞ்சம் வந்து வீட்டுல சால்ட் போட்டு ரொம்ப நேரமும் மிக்ஸ் பண்றேன். ஆனா ஒரு மணி அழகாவே வரமாட்டேங்குது பாருங்களேன். இப்படி எல்லாம் இருக்கவே இருக்காது. சருக்கு பிசைஞ்சா ஒரு மாதிரி கியூட்டா இருக்கும், புஃப் புஃப்னு. என் வாழ்க்கை வரலாற்றுலயே முதல் முறை இதை நான் பிசைகிற மக்களே இந்த மாவு. ஏன்னா எப்பயுமே இது வரைக்கும் நான் பிசைஞ்சதே இல்லை. சப்பாத்தி சமையல் வரும், ஆனா எனக்கு இது பண்றது வராது. எப்பவுமே சருக்கு தான் பண்ணிடும். லக்கிக்கு சப்பாத்தி, பூரி, எனக்கும் சப்பாத்தி, எல்லாமே சருக்கு இது பிசைஞ்சு ரவுண்டு பண்ணி ஷேப் பண்ணி கொடுத்துரும். அதுக்கப்புறம் அடுப்புல வச்சு பண்றதுதான் நம்ம ஒர்க்கு. மக்களே, மாவு போட்டா மாவு அதிகமாகுது, வாட்டர் போட்டா வாட்டர் அதிகமாகுது. எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு மனுஷன் சமைக்கிறதுக்கு நடுவுல ஏதாவது பிரச்சனை வரலாம், ஸ்டார்டிங்லேயே அதை பாருங்க பிரச்சனை வந்தா 1 hourல நான் மாவு பிசைஞ்சே ஓடிடும்னு நான் நினைக்கிறேன். ஜிபிடி கிட்ட கேட்டா கொஞ்சம் மாவு எக்ஸ்ட்ரா போடுங்க, அதிகமா வாட்டர் பண்ணியிருந்தீங்கன்னா கூட இப்படி ஆகும்னு சொல்லுது. ஆனா மாவு போட்டா இந்த மாவுக்கும் அந்த மாவுக்கும் சண்டை மாதிரி இருக்கு, சேரவே மாட்டேன். இந்த மாவும் அந்த மாவும் செடிப்படல, சேரல. அதனால இதை விட்டுரும். இது மட்டும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ஒரு 15 minutes தனியா வச்சு. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் ரெடி பண்ண போறோம். அதுக்கு ஒரே ஒரு கேரட், கொஞ்சோண்டு கேபேஜ், ஸ்மாலா ஆனியன், அப்புறம் கார்லிக், இதெல்லாம் ரெடி பண்ணிடலாம். எந்த உணவு சமைச்சாலும் அதுல கண்டிப்பா கேரட் இருக்கணும். ஏன்னா லக்கிக்கு கேரட்னு எழுதி கொடுத்தாலே போதும், சாப்பிடுவோம், பிரச்சனை இருக்காது. ஆனா எனக்கு தெரிஞ்சு கேபேஜ் தான் இறங்குமான்னு தெரியல. ஏன்னா லாஸ்ட் டைம் கேபேஜ் மட்டும் பொரியல் பண்ணி கொடுத்ததுக்கு லக்கி சாப்பிடவே இல்லை. அலைவா இருக்கும்போது நம்ம கட் பண்ண நமக்கு ஜஸ்ட் இதுல போட்டு இந்த பாருங்க எல்லாத்தையும் போட்டுட்டேன். இப்ப க்ளோஸ் பண்ணி நம்ம கிரஷ் பண்ணாலே குட்டி குட்டியா வந்துடும். கட் ஆக மாட்டேங்குது. ஓகே மக்களே, நல்லா குட்டி குட்டியா வந்துருச்சு. ஆக்சுவலி தெரியாம நான் ஃபர்ஸ்ட் டைமே எல்லாத்தையும் உள்ள போட்டேன், பெரிய பாடல அப்படியே அடைச்சுக்கிட்டு சவுண்ட் எல்லாம் வந்தது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா போட்டா இப்படி வந்துருச்சு. இது சூப்பர் கட்டல் மக்களே. நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு வெஜிடபிளும் உங்களுக்கு வேணும், நான் லிங்க் ஆட் பண்றேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இன்னும் 2 விஷயம் மக்களே, இந்த கார்லிக் அப்புறம் ஆனியன் அதிலே போட்டு கட் பண்ணி இருக்கலாம். ஒரு 6 நிமிஷம் நான் தான் மறந்துட்டேன். வெஜிடபிள்ஸ் கட் பண்றதுலாம் மிஷின் வந்துச்சு. மாவு செய்யறதுக்கு, அப்புறம் பூண்டு உரிக்கிறதுக்கு மக்களே முடியல. தயவு செஞ்சு பேசாம
பேசாம லக்கிய நான் சயின்டிஸ்ட் ஆக்கி பூண்டு உடிக்கிறதுக்கு மிஷின் கண்டுபிடின்னு சொல்லலாம்னு இருக்கேன். அதே மாதிரி இந்த கீரை கீழ்றதுக்கு அதுக்கெல்லாம் ஒரு மிஷின் கண்டுபிடிச்சாங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே மக்களே, டன். வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போது கம்மியா தான் இருந்தது, ஆனா அரைச்ச அப்புறம் இந்த இது அதிகமாயிட்ட மாதிரி இருக்கு. மாவு கொஞ்சம் தான் வச்சிருக்கேன். ஓகே, ஒன் ஸ்மால் சைஸ் ஆனியன். இது ஸ்மாலா பிகான்லாம் எனக்கு தெரியல, அந்த கூடையில இதுதான் ஸ்மாலா இருக்கு. ஓகே மக்களே, சமையலை ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். இப்போ நம்ம இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம லைட்டா நம்ம வறுக்கணும். ஆக்சுவலி வறுக்காமலே நம்ம டைரக்டா மோமோஸ்ல வச்சு ஸ்டீம் பண்ணலாம். ஆனா லக்கி கொடுக்கறதுனால எனக்கு தெரியல, அப்படியே கொடுத்தா சரிப்படுமானு. வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் கொடுக்கலாம். மக்களே, ஒரு குட்டி பஞ்சாயத்து ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு நான் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா மற்ற வெஜிடபிள்ஸ்லாம் ஸ்மாலா இருக்கு, ஆனியன் மட்டும் பெரிய பெரியசா வந்துச்சு. சாப்பிடும்போது வாயில வருமா இல்ல மற்ற வெஜிடபிள்ஸை வந்து ரொம்ப கம்மியா ரொம்ப குட்டியா பண்ணிட்டேனான்றது தெரியல. ஆனியன், கார்லிக், கேரட், அப்புறம் கேபேஜ் எல்லாத்தையும் வந்து நான் அப்படியே போட்டு வதக்கிட்டேன். கொஞ்சமா சால்ட் போட்டுக்கலாம் மக்களுக்கு, பெப்பர் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். சோயா சாஸ் ஆக்சுவலி எதுக்கு ஊத்துறாங்கன்றதே எனக்கு இப்போ வரைக்கும் தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சா கொஞ்சம் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே மக்களே, இவ்வளோ ஸ்டஃபிங் வந்திருக்கு. என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல, வேலையே இல்லை. இப்போ நம்ம பண்ண போறதுதான் ரியல் ஒர்க். அதுக்கு நமக்கு தேவை சப்பாத்தி ஊறுற கல்லு, இந்த உருட்டு அதை ரவுண்டா கட் பண்றதுக்கு இந்த மூடி தான் மக்கள் எடுத்து வச்சிருக்கேன். ரொம்ப குண்டு மாடாயிடுச்சு, சரிபடாது. திருப்பியும் நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ணி ஒல்லியா பண்ணணும். யாரெல்லாம் வீட் மோமோஸ் சாப்பிட்டுருக்கீங்க சொல்லுங்க. கடையில வீட் மோமோஸ் கிடைக்காது, வெறும் இந்த மோமோஸ் மட்டும் தானே இருக்கும். கோதுமை மாவு மோமோஸ் மட்டும் தான் இருக்கும். கோதுமை மாவு இல்ல, மைதா மாவு. ரவுண்டா நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இதுல நம்ம ஸ்டஃபிங் வைக்க போறோம். ஓகே மக்களே, ஸ்டஃபிங் வச்சாச்சு. ஸோ இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணி மடிக்கிறது தான் நமக்கு வந்து டேலண்டே. க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, ஒன்றும் பண்ண வேணாம், ஜஸ்ட் இப்படி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நிறைய மெத்தட் ஆஃப் இதை மடிக்கிறது பார்த்தேன். எனக்கு ஈஸின்னு பட்டது வந்து இதுதான் மக்களே. இப்படி கார்னர்ல வச்சு இப்படி மடிச்சுட்டு அப்படியே இப்படி மடிச்சுட்டே வரணும். மோமோஸ் மாதிரியே வந்திருக்கு, இங்க பாருங்களேன். நிஜமாவே மோமோஸ் வருது மக்களே, நம்ம சமைச்சு. ஓகே மக்களே, ஃபுல்லா வந்து ரெடி ஆயாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல சறுக்கும் வைக்க வந்துருவேன்னு நாங்க, அதனாலே அவசரமா ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஆக்சுவலி மோமோஸ் வந்து ஒரு வேலையே இல்லை, இவ்வளோ ஈஸியான்னு நினைச்சேன். ஆனா இது மடிக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. ஒண்ணா கட் பண்ணி அதுதான் பெரிய வேலையே. ஓகே, இப்போ நம்ம வந்து இதை ஸ்டீம் பண்ணலாம். ஆல்ரெடி ஸ்டீமர்ல ஆயில் வாட்டர் போட்டு கேபேஜ் லீஃப்லாம் வச்சிருக்கேன், உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அதுல நம்ம இதை வச்சோன்னா முடிஞ்சு. ஓகே மக்களே, ஸ்டீமர் நான் ஆல்ரெடி ஆன் பண்ணி வச்சுட்டேன். நல்லா ஸ்டீம் வர ஆரம்பிச்சிச்சு பாருங்க. ஆக்சுவலாக கிளாத் போட்டும் வைக்கலாம், நான் அப்படியே வெறும் கேபேஜ் லீஃப் மட்டும் போட்டேன். ஆக்சுவலி இது கூட வைக்கலாம், நல்லா இருக்கும்னு சொல்லி போட்டு யூடியூப்ல ட்ரை பண்றேன். ஐயோ இது ஓகே மக்களே, ஃபைனலாக எல்லா வேலையும் முடிச்சாச்சு. நம்ம மோமோஸும் பாருங்க குக் ஆகிட்டு இருக்கு. ஃபுல்லாக கிச்சனை நம்ம சமைச்ச தடையாமே எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். கரெக்டாக 20 மினிட்ஸ் நம்ம மோமோஸ் வந்து நல்லா ஸ்டீம் ஆச்சுன்னா முடிஞ்சிச்சு. எனக்கு தெரிஞ்ச இன்னும் 20 மினிட்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன் அவங்க வரதுக்கு. ஆக்சுவலி சருக்கு வெளியே போகலான்னு சொல்லியிருந்தது. நம்ம இது நல்லா வேகிறதுக்குள்ள நம்ம போய் கிளம்பி வந்துடலாம். வந்தோன்னா அவங்களுக்கு கொடுத்து நம்ம சர்ப்ரைஸ் பண்ணலாம். ஓகே மக்களே, ஃபைனலாக நம்ம வந்து ரெடி ஆகிட்டு வந்தாச்சு. வெறும் ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணி ட்ரெஸ் சேஞ்ச் மட்டும் பண்ணிட்டு வந்துட்டேன். ரொம்ப பயமாயிடுச்சு மக்களே, டக்குன்னு அவங்க வந்துட்டாங்கன்னா பார்த்துருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி சருக்கும் லக்கியும் பக்கத்தில் பார்க்குக்கு போயிருக்காங்க ப்ளே பண்ணுறதுக்கு. அதாவது இவ்வளோ லேட் ஆகுது, எப்படியும் ஒரு 10 மினிட்ஸாவது ஆகும் அவங்க வரதுக்கு. ஆக்சுவலி மோமோஸும் ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இன்னும் 3 மினிட்ஸ் போயிடுச்சுன்னா 20 மினிட்ஸ் ஃபுல்லாக ஸ்டீம் ஆகிடும். நம்ம இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மக்களே, மோமோஸ் ஸ்மெல்லே வர ஆரம்பிச்சிருச்சு. ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை பார்த்தாலே நமக்கு நல்லா ஸ்டீம் ஆயிருக்க மாதிரி இருக்குல்ல. ஓகே மக்களே, நம்மளோட மோமோஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நல்லா ஸ்டீம் ஆயிருக்கு. கூட நான் வந்து கெச்சப் வச்சிருக்கேன். ஆக்சுவலி இதுல வந்து ரெட் சட்னி வைப்பாங்களே, இது கூட சருக்கு மட்டும்தான் ரெட் சட்னி சாப்பிடும். சரி, ஃபுல்லா மோமோஸ்லாம் முடிஞ்ச அப்புறம் அது பண்ணலாம். ஏன்னா நம்ம இண்டக்ஷன் தான் மக்களே, கேஸ் ஸ்டவ் தான் நான் டக்குன்னு பண்ணியிருப்பேன். சரி, ஃபுல்லா முடிட்டோம்னு நான் நினைச்சேன். பட் அன்பார்ச்சுனேட்லி மோமோஸ்க்கே 2 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. ஓகே மக்களே, கீழே வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். வண்டி சவுண்டு கேட்குது. நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஒளிச்சு வச்சிடலாம். என்ன லக்கி
இல்ல பணியாரம். குழந்தை கண்டுபிடிக்குது நான் கஷ்டப்பட்டு செஞ்சது. பணியாரம் வெள்ளையா இருக்கும், மோமோஸ் வெள்ளையா இருக்கும். சாரி மாத்தி சொல்லிட்டேன். மோமோஸ் மிக்ஸ் பண்ணி ஐயோ, அவ்வளவு பெரிய சமையல். வாயா லக்கி. இதுக்குதான் லேட்டாவா நீ ஆமா, உனக்காக குர்ரா லக்கிக்காகடா. வினோதமான முயற்சிகளை செய்யறது. நம்ம ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி பார்த்தல என் பொண்ண ஷேரிங் மாதிரி நீயே இருக்கிறீ. நம்ம கிட்ட இருந்து குடியும் தான் போக வேண்டிய. ஆல்ரெடி ஒரு வாய் உள்ள போயிடுச்சு போல என் மொட்டைக்கு. பூரி மாதிரி இருக்கு. இதுதானே நீ சொன்ன பூரி மாதிரி இருக்குடி. பிடிச்சிருக்கா பப்பி? அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு உனக்கு சமைச்சிருக்கேன். நீ லவ் யூ சொல்லல, முத்தா தரல. அச்சரி அழகு பப்பி நீ. கெச்சப்ப பார்த்தோனே அந்த மோமோஸ்ல என்ன தெரிஞ்சிச்சுன்னு தெரியல, காலி பண்ணுது. இது பண்ற அது மோமோஸ் டேஸ்டே வராதே பப்பி இப்படி பண்ணா. இப்ப நீ பண்ணது மட்டும் மோமோஸ் டேஸ்ட் வந்துச்சா? அது வேணான்னா ஏன் சொல்லுது தெரியுமா? காலி, அதனால அது வேணான்னு குத்து வாங்கணும் வேணாம் அப்படியே போட்டியா? வாமிட் தானே மக்களே. டிஷ் சூப்பர் ஹிட் மக்களே. ஏய் சும்மா மக்களே சருக்கே 4 மோமோஸ் சாப்பிட்டு புழுவிட்டு வாழுது. என்ன வாய் கூசாம போய் பேசுற? செஞ்சு எடுத்துட்டு மூஞ்சிக்கு நேரா நீட்னா சரி ஒரு வாய் போட்டா அவ்வளவுதான். காலி பண்ணிட்டியா நீ அழகு பப்பி. ஆக்சுவலி மக்களே லக்கி வந்து இவ்வளவு லைக் பண்ணி சாப்பிடுறாங்க. ஒருவேளை இது நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்காதீங்க. சப்பாத்தி உள்ள வந்து ஸ்டஃப் பண்ணா எப்படி இருக்கும்? அப்படிதான் இருக்கு ஆக்சுவலி ஸ்பீக்கிங். பட் லக்கிக்கு வந்து அந்த தொட்டா ரொம்ப பிடிக்கும். அது கூட எது வச்சு சாப்பிட்டாலும் நீங்க யாரும் தவற புரிஞ்சுக்கணும். பிரியாக்கு சமைக்க தெரிஞ்சிச்சு அப்படின்னு. நல்லா இல்லாம இருந்தா, உப்பு இல்லாம இருந்தா, காரம் இல்லாம இருந்தா, சப்பு இல்லாம இருந்தா, சப்புன்னு இல்லாம இருந்தடி சப்புன்னு இருந்துச்சு. ஆக்சுவலி உண்மையாலே டேஸ்டா தான் இருந்துச்சு. வீட்ல பண்ணா இப்படிதான் இருக்கும், வீட் மாவுல பண்ணா. ஆனா மைதா மாவுல பண்ணா அது வேற ஃப்ளேவர் மக்களே. இது வேற ஃப்ளேவர். எனக்கு ஒரு விஷயம் புரியல, சமைக்க தெரிஞ்சவங்க கூட இவ்வளவு டெஃபினேஷன் நல்லா நல்லா இல்லன்னு மட்டும் நீ சொல்லு. கடையில சாப்பிடுற மோமோஸ் டேஸ்ட் இல்ல. பிகாஸ் இது மோமோஸே இல்லடி, சப்பாத்தி சப்பாத்தி. ஓகே மக்களே லக்கி சாப்பிட்டுச்சு, லக்கிக்கு பிடிச்சிச்சு. அதனால டிஷ் வந்து சக்சஸ். சம்டைம்ஸ் நம்ம இத தொட்டா வச்சு கொடுத்தாலும் லக்கி ஏங்க வேணாம்னு அது ரொம்ப கண்டராவியா இருக்கும் அந்த டிஷ். பட் அந்த வகையில இது வந்து ஓகே சக்சஸ் ஆயிடுச்சு. பெஸ்ட் சாய்ஸ் தான். லக்கி கிட்ட கேட்டு தான் மக்களே நான் சமைக்கிறதே. லக்கி ஆக்சுவலி மோமோஸ் கேட்டுச்சு, நான் ஆல் தெரியாம நீ தோன்ற. வேற என்ன காப்பி வேணும்? செவனே இந்த குழந்தைய சொரிஞ்சி இப்ப அது கேட்டுச்சு. கேட்லாம் சமைக்க கூடாது மக்களே, நம்ம தான் சமைக்கணும். மக்களே தட்ஸ் இட் மக்களே. இன்னைக்கு ஈவினிங் மோமோஸோட போச்சு. அடுத்து வேற டிஷ்ஷோட நான் வர மக்களே. நல்ல மக்களே நான் வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். சோ வீடியோ பார்த்துருந்துருப்பீங்க, பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கீழ இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா கீழ ஐடி கொடுக்குறோம், ஃபாலோ பண்ணுங்க. அப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தாங்க இப்போ பவர் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வேற மீட் பண்ணி போய் வாய்ஸ் இருக்கலாமா? பை. வேற ஹலோ லோஸ் பிரியா. Bye guys! Bye guys! Bye guys!